ஹாய் எவ்ரி ஒன்ஸ். இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கு. காலைல ஒரு 11 மேலே தான் கால் பண்ணி கன்ஃபார்மே பண்ணாங்க. வேறு யாரும் இல்லை, தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மா தான். ஸோ நம்மளும் க்ளோஸ் தான் அந்த அக்கா. அவங்களுக்குமே உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூனால கேக் வெட்டலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் கால் பண்ணி அக்கா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மித்ரனுக்கு க்ளோஸு, இப்போ நம்மளும் க்ளோஸு சொல்லிட்டு சரிக்கா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணவே ஆரம்பித்தோம். 12 மணிக்கு மேலே தான் பாஞ்சே நாங்கள் ரெடி பண்ணவே ஆரம்பித்தோம். நம்ம கரெக்ட் டைம் கொடுத்துடலாமா, இதனால நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆனது நம்ம அதையே கரெக்டாக பண்ணி முடிப்போம். நம்ம இன்றைக்கி ஆர்டர் வந்து நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணோம்னா கரெக்ட் டைமில் கொடுத்துருவோமா, அவுட்புட் கரெக்டாக வந்துடுமா, கொடுத்துருவோமான்னு சொல்லிட்டு நிறையா கொஷின் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரு பயத்திலேயே நம்ம எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம என்ன நிறையா ஸோ நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும், அதனால நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நானும் நிறைய பயத்தோடு தான் பண்ணேன். இதில் வேறு பாப்பா தம்பி வேறு நைன்னு அள்ளிகிட்டே இருந்தேன். பாப்பா அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். லாஸ்ட் வந்து தம்பிக்கே சொன்னேன், தம்பி இது சரவணாக்கு தம்பி அப்படின்னா, அம்மா சரவணாவுக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கும் ஹெல்த் இஷ்யூனால அவனும் 1 வீக்காக ஸ்கூலுக்கு போகல, அதனால் அவனுக்கு தெரியல போல். வந்துட்டு அம்மா சரவணாக்கான்னு சொல்லிட்டு அன்றைக்கி 10 டைம்ஸ் கேட்டுகிட்டே நான் கேக் ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா அவனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சரவணாக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு க்ளோஸ் இல்லையா, அப்போ நம்மளுக்கு ஸ்பெஷல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். எப்பவுமே நாங்கள் எதாவது பண்ணால் நாங்கள் நிறையா டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி வைப்போம். ஆனால் இவங்க லாஸ்ட் மினிட் சொன்னதால் டிசைன்ஸ்லாம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். நான் மறுநாள் வரைக்கும் கால் பண்ணிக்கிட்டாக்கா ஓகேவா, நல்லா இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சுக்கா, நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சாப்பிட்டவங்க எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்னதான் வந்து நிறைய பயத்தோடு ஆரம்பித்தாலும் அந்த கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்குறாங்களா, அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து நம்ம 2 நாள் 3 நாள் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஏன்னா அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறக்கா அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கு, அந்த ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, நம்மளை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறதுமே அந்த ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலான்னு தோணும். ஓகே, தேங்க்யூ ஆல்.